கடைசி நபர் யார் என்றால் வத்தாரி கூலி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை விடக்கூடிய ஆண் பெண். இங்கு சொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். உதாரணமாக ஒரு பெண் விதியை மறுத்தால், கதரை மறுத்தால், அந்த பெண்ணும் சாபத்துக்குரியவன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பை ஏசினால் ஒரு பெண், அவளும் சாபத்திற்குரியவன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டுவிட்டால் ஒரு பெண், அவளும் சாபத்திற்குரியவர். 3. அதே போன்று குர்ஆன்ல அதிகப்படியான விஷயத்தை ஒரு பெண் செய்தாலும் சாபத்துக்குரியவர். இந்த பெண் ஆண் என்பது இந்த வேறுபாடு கிடையாது, இது எல்லோருக்கும் உண்டு. இது 4வது. 5வது என்ன, ஒரு பெண் தன்னுடைய வல்லமையின் காரணமாக அநியாயக்காரனுக்கு பதவியை கொடுத்து அல்லாஹ் இழிவுபடுத்திய நபருக்கு இவள் மதிப்பாள் என்று சொன்னால், இவள் மதிப்பால் மரியாதை கொடுப்பாள் என்று சொன்னால், அதே போன்று அல்லாஹ் யாருக்கு மரியாதை கொடுத்தானோ அவர்களை இவள் கண்ணியப்படுத்தாமல் இழிவுபடுத்துவாள் என்று சொன்னால் அவளும் சாபத்துக்குரியவள். 5வது. 6வது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் பிறந்தவர்களுக்கு மாற்றமாக அவர்களை ஏசுவதோ, அவர்களை திட்டுவதோ, அவர்களை பற்றி தப்பான விஷயங்களை பதிவு செய்வதோ, தவறாக நினைப்பதோ, ஒரு ஆண் நினைத்தாலும் சாபத்துக்குரியவன், ஒரு பெண் நினைத்தாலும் சாபத்துக்குரியவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும்